மகாநதி சீரியல் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்து விஜய் காரி கூடிய சீக்கிரம் ஒன்று சேர போறாங்கன்னு. ஆனா இந்த பாட்டி சாரதாவும் உடல போது குட்டையை குழப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் நம்ம கவர் இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, அது மட்டும் இல்லை நிலாவோட பிரச்சனையும் முடிஞ்சு, ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்காக ஒரு முடிவு எடுத்து நாளைக்கு வந்து ஒன்று கூட்டிட்டு போற காவரி அப்படி சொல்லிட்டு நம்ம காரியோட சந்தோஷமா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காவரி அவ்வளவு சந்தோஷமா விஜய் எப்படி வருவாரு, எப்படி பேசி கூட்டிட்டு போற சொல்லி அவரு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல நம்ம கவர் நினைச்சு பாக்குறாங்க விஜய் வீட்டுக்கு வர மாதிரி சாரதா வந்து திட்டி விஜய் விட்டுட்டு வெளியே அனுப்புற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. ஒரு பக்கம் நமக்கு காவிரி சொல்றாங்க கருப்பு நாள் நம்ம சந்தோஷமா நினைச்சு பார்ப்போம், நேரில் எப்படி சண்டை தான் வரப்போகுது, எப்படி கலவரம் வந்தது, நம்ம எப்படிங்கிறது விஜய் வீட்டுக்கு போக போறோம் அப்படி சொல்லிட்டு கரண் விளையாட்டு நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி நினைச்சு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம சாரத்தை ரொம்ப சந்தோஷமா காவிரி கூட வந்து விஜய் கூட அனுப்பி வைக்கிற மாதிரி நினைச்சு பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டியை நம்ம சாரத்தும் பிளான் போட்ட மாதிரியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. நாளைக்கு எப்படி இப்போ விஜய் வந்து நம்ம காவிரி கூட்டிட்டு வந்துடுவோம், நாளைக்கெல்லாம் என்னை காட்டி இப்படி சமாளிச்சு காவிரி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டானா விஜய் காவிரி பிரிக்க முடியாது, காவிரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூட சொல்றாங்க. கேட்டோன்னா சாரதா வந்து என்னம்மா இப்படி சொல்றீங்க, எதுக்காகமா இந்த மாதிரிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாட்டியும் ஆமாண்டு இந்த காவிரியால தான் விஜயோட வாழ்க்கையில சின்ன பண்ணாம போயிட்டு, அது மட்டும் நம்ம காவிரி என்னைக்கு நீ வீட்டுல காலடி எடுக்க வச்சது அன்னையில வந்து விஜயோட வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டு இருந்திருக்கு. என்னோட பேர சந்தோஷமா இருக்கணும்னா விஜயோட வாழ்க்கையில இருந்து இந்த காவிரி வெளியே போகணும், நான் வந்து காவிரி விஜய் ஒன்று சேர விடவே மாட்டேன், கூடிய சீக்கிரம் காவிரி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள நான் போய் எப்படியாட்டும் காவிரி மனசை மாற்றி எப்படியாட்டும் விஜய் வாழ்க்கையிலேருந்து மற்றவங்க வெளியே போகிறது என்ன பண்ணுமோ அதை பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்டு சாரதாவும் சரிம்மா நீங்கள் சொல்ல கரெக்டாக தான் எனக்கும் தோணுது, விஜயோட வாழ்க்கை சரி பண்ண கையோட அஜயோட வாழ்க்கையை சரி பண்ணணும், ராகினி எனக்கு அஜய்க்கு செட்டே ஆகாது, ஏன்னா ராகினி வேற மாதிரி இருக்கா, என்னோட பையனோட வாழ்க்கை மொத்தமாக சீரழிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கேட்டுன்னா பாட்டி வந்து ஆமாண்டி காவலிட்ட நல்ல பொண்ணா ராகினி ரொம்ப கேடு கட்டவா, அவகிட்ட இருந்து எப்படி நம்ம அஜய் பிரிச்சு தீரணும், முதல்ல விஜய் வாழ்க்கையில சரி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அஜய் வாழ்க்கையில சரி பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. உடனே நம்ம சாரதா சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க போய் காவிரி கிட்ட பேசுங்க, நான் அதே மாதிரி இப்போ காவலோட வீட்லயும் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்லுங்க. கேட்டு பாட்டி வந்து எதுக்கு அவங்க எல்லாமே பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம சாரதா வந்து இல்லம்மா நீங்க காவிரி கிட்ட மட்டும் பேசினா காணாது, சாரதா கிட்டே பேசினா மட்டுமே எல்லா பிரச்சனையும் முடியும், ஏன்னா அவங்க மனசுலயும் இந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் வந்துடக்கூடாதுல்ல, ஏற்கனவே சாரதா இந்த வீட்டுல கோவமா தான் இருக்காங்க, இப்ப நான் போய் பேசினா கூட கொஞ்சம் கோவம் வரும், விஜய் காவிரி சேர்றதுக்கு அவங்களும் சான்ஸே கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்றாங்க. கேட்ட பாட்டி வந்து சரி நீ என்ன தோணுது, நீ இப்போ நான் காவிரி கூட்டிட்டு நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாங்க. இந்த காலையில ஆகி நம்ம விஜய் வந்து அவ்வளவு சந்தோஷமா நம்ம பலூன்லாம் ஊதி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு அவருக்காக ஒரு செயின் குழந்தைக்காக ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணி இந்த ரூமே செம்மையா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா காவிரி நினைச்சுக்கிட்டு காவிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீட்டுக்கு வந்துடும், அது மட்டும் எல்லா பிரச்சனையும் முடிப்போது, நானும் காவிரியுமே சந்தோஷமா வாழ்க்கை வாழ போறோம், எங்களுக்கு மினித்த குழந்தையும் வந்து வரப்போகுது, அவ்வளவு சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லிட்டு அவ்வளவு கற்பனையோட இருந்துட்டு இருக்காங்க. காவிரி அதே மாதிரி மறுநாள் ஆனோன்னு செம்ம மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு விஜய் வரப்போறான்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்தோடனே நம்ம சாரதா வந்து என்னடி காலையில இவ்வளவு மேக்கப் போட்டு எங்கடி போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எதுக்காக நேத்துல வந்து பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு எதுக்காக அப்படி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நமக்கு அவருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஏதோ வெளியே போனா மேக்கப் பண்ணிட்டு தானே போகணும், நான் வெளியே போறேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே சமாளிச்சுட்டு உட்காந்தாரு. அப்படியே சந்தோஷத்துக்கு அப்படியே தன்னை அறியாமல பாட்டெல்லாம் போட்டு ஆட ஆரம்பிச்சிடாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து குமரன பாட்டி அவங்க ஒரு பங்குக்கு ஆடுறாங்க. இந்த பக்கம் காவிரி வந்து அப்படியே கொஞ்சம் அலர்ட் ஆகுறாங்க. என்ன விஜய் சொன்னப்ப நானே சந்தோஷப்பட்டு ஓவரா எக்ஸைட் ஆகி அப்படியே காட்டி கொடுத்துருவோம் போலயே, நம்ம வாய் உடம்பு நம்மளுக்கு தெரியுது, சந்தோஷத்தை கலைக்கால புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம விஜயும் வெளியே வந்து தாத்தா பாட்டி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாரதாவும் அங்க இருக்காங்க. அப்போ நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க, தாத்தா ஒரு விஷயம் முடிய பண்ணிட்டு நான் போய் காவிரி கூட்டிட்டு வரலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. கிட்ட பாட்டி சாரதா செம்ம ஷாக் ஆகுறாங்க. உடனே இதை கவனிச்சு விஜய் வந்து என்ன பாட்டி நம்ம சாரதா சித்தியும் இதுக்கு இப்படி ஷாக் ஆகலாம்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு இருக்கோம். இங்க இருந்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தாத்தா எல்லா பிரச்சனையும் மொத்தம் முடிஞ்சு போச்சு, விளையாடோட பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் காவிரி நாளுமே அந்த வீட்டுல நான் வைக்க கூட நினைக்கிறேன், காவிரி நாளும் சந்தோஷமா வாழ்க்கலாம், எங்கிட்ட எப்படி பேசினா காவிரி வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தா முடிவு பண்ண தாத்தா அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாரதா வந்து மறுநாள் நாட்கள்லாம் யோசிச்சு பாக்குறாங்க, எப்படி நாளைக்கு என்ன நடக்க போகுது சொல்லிட்டு ப்ரோமோல காட்டுறாங்க. அப்போ நம்ம பாட்டி காவிரி வர வச்சு நீ விஜய் பிரிஞ்சிருங்க, காவிரிக்கு வந்து நீ விஜயோட வாழ்க்கை வந்து மொத்தமா வெளியே போய் விஜய் சந்தோஷமா நினைச்சோன்னா நீ விஜய் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி சாரதாவோட விஜய் வீட்டுல நம்ம காவிரியோட வீட்டுல போய் பேசுறாங்க. அப்போ இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு என் பெண்ணுக்கு சட்டே ஆகாது, அது மட்டும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்க காவிரிக்கும் விஜய்க்கும் பிரிச்சு விட்டோம்னு நினைக்கிறோம், நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா கெட்டுறாங்க. இப்ப ராதா அப்படி சொன்னா சாரதா செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்டா இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இப்பதான் நம்ம காவிரி சந்தோஷமா இருக்கா,
இப்போ ஏதோ சந்தோஷத்துல கெடுக்காம பேசலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்காக கேட்டிருக்காங்க. நடக்க போகல, என்ன நடக்க போகுது அது மட்டும் இனிமேல் தான் மகானத்தை சில இன்ட்ரெஸ்டானே இப்போ சொல்ல போகுது. ஏன்னா பாட்டி நம்ம ராதாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு காவிரி விஜய் சீக்கிரம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் விஜய்க்கு தெரிய வருமா, காவிரி எப்படி விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவு எடுக்க போறாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் நேராக கிளம்பி நம்ம காவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம காவிரி வீட்டுல போய் பாக்குறாங்க. காவிரி கண் கிளம்பிக்கிட்டு அப்படியே இடிச்சு போய் உட்காந்துறாங்க. இந்த பக்கம் இந்த கவனிச்சு சாரதா அப்படியே டென்ஷன் உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்ம ராதாவும் இந்த வீட்டுல அப்படி பேசிட்டு போயிருக்காங்க. அவரையும் டென்ஷனோட வந்து உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்த பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் மாறி போயிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த இடத்துக்கு விஜய் வந்துடுறாங்க. விஜய் பார்த்தோன்னா நம்ம சாரதா சம கோவத்துல இங்கே எதுக்கு அந்த மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போட்டு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்துறாங்க. அதை பார்த்தோன்னு விஜய் சொல்றாங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒன்றும் உங்களை பார்க்கவில்லை, பின்னாடி பார்க்க வந்திருக்கேன். பின்னாடி சொல்றேன் அந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எனக்கு தான் பேச்சு, காவிரி நம்ம வீட்டுக்கு போகலாம், உங்களை பேசி புரிய வைக்க முடியுது அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி கூப்பிடாங்கன்னா காவிரி கடுக்கலைங்க கிட்டே விஜய்க்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. காவிரி எந்த ஒரு பதில் சொல்லாம இதை பார்த்து விஜய் என்ன காரோட அமைதியாக இருக்கு, எதுக்காக கலந்துகிட்டு இருக்க, இவங்கெல்லாம் ஒரு பேச்சு பேசுறாங்க. அது மட்டும் இதெல்லாம் பெரிய விஷயம் நினைச்சிருக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு காவரோட கையை எப்படிக்கிறாங்க. காவிரியும் விஜயோட கை தட்டி விட்டு எதுக்காக என்ன கூப்பிடுங்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, இல்லை மொத்தமும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க யார் நான் யாரும் ஒழுங்கு மரியாதை எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த மறந்துட்டு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்த ஆரம்பிச்சிருங்க. அதை பார்த்து வச்சு கொண்டு போடலன்ட்டு இவா நைட்டு வரைக்கும் நினைச்சு சந்தோஷப்படணும், நம்ம கூட வந்து சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. என்னோட பிரச்சனை முடிஞ்சு இதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறா அப்படி சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. இதுக்கு பார்த்தோன்னு இது செம்ம ஷாக்கோட கவலை கேட்குற, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுற, இங்க பிளாக்மெயில் பண்ணாங்களா என்ன, அது மாதிரிலாம் உங்க அம்மா நம்ம எப்படி பேசி புரிய வச்சிருவோம், அதுக்காக நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற, வாக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ நானே பேசின முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம காவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் மொத்தமாக முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் உங்களுக்கு பொண்டாட்டி கிடையாது, எங்களுக்கு புருஷனும் கிடையாது, இந்த மாதிரி உரிமையில வரவே வரக்கூடாது, உங்களுக்கு தலையை நான் கழுத்தில் கட்டிக்கணும்னு பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, சரி தாலியை வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி விஜய் கையிலே கொடுக்க போறாங்க. இதை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் சாரதா அதுக்கு மேலே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் தாலி மேலே கை வச்சாலும் எவ்வளோ கோவப்படவே இப்போ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா, தாலியை கழட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க. இது பெருசாக நடந்திருக்கு. ஏன்னா விஜயோட சித்தி இப்பதான் பேசிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த விஷயம்லாம் நம்ம காவரிக்கு தெரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை அவங்களும் நம்ம காவரி பார்த்து பேசியிருப்பாங்களா என்ன, விஜயோட வாழ்க்கைக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட சாரதா பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் விஜய் அதுக்கு மேலே ஷாக்கோட என்னடா பதில் சொல்ல, காவரி எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. விஜய் எடுக்க போற முடிவு என்னவா தான் இருக்கும். விஜய்க்கு கூடிய சீக்கிரம் நம்ம பாட்டியோட உண்மையான முகமா, அது மட்டும் ராதா சித்தியோட உண்மையான முகமா தெரிய வருமா, பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவங்க மூல காரணம் சொல்லி எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, எப்படி கண்டுபிடிச்சு விஜய் காவரி எப்படி ஒன்று சேர போறாங்க பொறுத்துன்னு வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.